இந்த வெற்றிகரமான இந்த போராட்டம் வந்து நமக்கான போராட்டம் மட்டும் அப்படின்னு மட்டும் யாரும் நினைக்காதீங்க. இது கண்டிப்பா நமக்கான போராட்டம் மட்டும் அல்ல. இன்னைக்கு ஆயிரக்கணக்கில் குட்டி படிக்க வச்சுட்டு அரசாங்க வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்க அந்த இளைஞர்களுக்கான போராட்டம். இந்த சின்ன வயசுல நீ அரசாங்க வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு தனியார் பள்ளிகள்லயும் அங்கேயும் பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு என் பிள்ளை எப்படியாவது நான் அரசாங்க வேலைக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த பெற்றோர்களுக்கான போராட்டம். நாளைக்கு அவன் வந்து ஏமாந்துடக்கூடாது பாருங்க. இன்னைக்கு நம்மள பல சிபிஎஸ், அதாவது இந்த சிபிஎஸ் கொண்டு வந்த முதல்ல அரசு வேலை அப்படின்னாவே என்னது, நமக்கு நல்ல சம்பளம், பணி பாதுகாப்பு, பின்னாடி ஒரு நல்ல ஒரு டீசென்ட் பென்ஷன். நம்ம வேலை முடிச்சிட்டோம்னா ரிட்டையர்ட் ஆயிட்டோம்னா கூட கொஞ்சம் டீசென்டா இருக்கலாம், நம்ம யாரையும் நம்ப வேண்டாம் அப்படிங்கறதுதான். ஆனா அந்த மக்கள் ஏமாந்து போக கூடாது. அவங்க ஒரு சமூக அக்கறையோட தான் இந்த போராட்டத்தை கையில எடுத்துக்கிட்டோங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு நமக்கு பாதுகாப்பா இருக்க இந்த காவல்துறை அதிகாரிகள் அவங்களோட குழந்தைங்களும் நாளைக்கு இந்த அரசாங்க வேலைக்கு வரும். அரசாங்க வேலைன்னா ஒரு கிரேஸ் தான் எல்லாத்துக்கும். அவர்களும் வருவாங்க. அடுத்ததுக்கு அப்புறம் எல்லாருமே எல்லாத்துக்காகவும் நம்ம போராடுறோங்கிற அந்த ஒரு தெளிவுரையை வந்து பொதுமக்களுக்கும் பிறருக்கும் நம்ம வந்து கொடுக்கணும். அந்த தெளிவுரை கொடுத்தாதான் நம்ம மேல இருக்க இல்ல சம்பளத்துக்காக போராடுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கெட்ட பெயர் வந்து நீங்கும். சம்பளத்துக்காக யாரும் போராடவே இல்லை. இப்ப யாருமே அந்த சம்பளத்தை பத்தி பேசவே இல்லை. எல்லாத்தோட ஒற்றை கோரிக்கை சிபிஎஸ் தான். அந்த சிபிஎஸ் அப்படிங்கிற அரக்கனை ஒழிக்கணும். அது ஒண்ணுக்காகத்தான் முன்னெடுத்து வச்சுட்டோம். காலை அசைச்சு பாக்குறாங்க, அவ்வளவுதான். 6 மணி 6:30 மணி 7 மணினா பெண் ஆசிரியர்கள் நாளைக்கு வரமாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம ஆசிரியர்கள் தெளிவா சொல்லிட்டாங்க, 7 மணி என்னங்க, 8 மணி ஆனாலும் பரவாயில்ல, நாங்க இங்கே உட்கார்ந்து இருக்கோம், நாங்க யாரும் போகல, அவங்க எப்ப போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நாளைக்கு காலையில் நாளைக்கு வரும்போது இதே மாதிரிதான் கண்டிப்பா வந்து, ஏன்னா அவங்களை எதிர்த்து பண்ணும்போது நமக்கு சில இடைஞ்சல்கள் வரத்தான் செய்யும். அதையும் தாங்கி இந்த ஒரு போராட்டம், இது நமக்கான போராட்டம் அல்ல. இந்த சமுதாய அக்கறையோடு இந்த சமுதாயத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு மாணவனுக்கும், ஏன் நம்மகிட்ட படிக்கிற மாணவன் நாளைக்கு வருவான், அவனுக்காகத்தான் நம்ம போராடணும். ஒவ்வொரு மாணவனுக்காகவும் ஒவ்வொரு மக்களுக்காகவும் நம்ம இந்த போராட்டத்தை போராடுறோம். அதனால நாளைக்கு எல்லாருமே வந்திருந்து ஒத்துழைப்பு கொடுத்து நாளைய போராட்டத்தையும் வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. வேற யாரும் பேசுறாங்களா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.